வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. நம்முடைய உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மாவட்டம் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இங்க நடக்கக்கூடிய முக்கிய விழாக்கள்ல கோடை விழா அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். கோடை விழாக்களிலும் உலக பிரசித்தி பெற்றது நம்மளுடைய தாவரவியல் பூங்காவில் நடைபெறக்கூடிய மலர் கண்காட்சி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 125 ஆண்டுகளை கடந்து 126வது ஆண்டாக இந்த மலர் கண்காட்சி வந்து தற்பொழுது இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுநாள் வரையிலும் இந்த மலர் கண்காட்சி அப்படிங்கிறது வந்து வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து சனி 2 நாட்கள் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை வந்து அதற்கான ஒரு பரிசளிப்பு விழா நடைபெறும். ஆனா இந்த வருஷம் வந்து சுற்றுலா பயணிகளினுடைய கருத்துக்காகவும் அவர்களுடைய வசதிக்காகவும் பாத்தீங்கன்னா 10 நாட்கள் இந்த மலர் கண்காட்சி வந்து நடைபெற இருக்கிறது. அதாவது இன்னைக்கு மே மாதம் 10ஆம் தேதி துவங்கி 20ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 11 நாட்கள் இந்த மலர் கண்காட்சி நடக்க இருக்கிறது. இன்னைக்கு அதனுடைய முதல் திறப்பு விழா நடக்க இருக்கிறது. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது உதகை அரசினர் தாவரவியல் பூங்காவினுடைய முகப்பு பகுதி. இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பூங்கா நிர்வாகம் அழகாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து உள்ள வரும் பொழுது ஒரு கேட் வழியா உள்ள வந்து இன்னொரு கேட் வழியா வெளியே போறதுக்கு அவங்க வந்து டிக்கெட் கவுண்டர் அழகா இருக்காங்க. அவங்களுடைய ஐடி கார்டு எல்லாம் போட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை ஒரு சிரிச்ச முகத்தோட அவங்க வந்து டிக்கெட் கவுண்டரை என்ட்ரு பண்ணி அவங்க எத்தனை பயணிகள் சுற்றுலா பயணிகள் உள்ள வராங்க அப்படின்னு கணக்கு எடுத்துட்டே இருக்காங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே ரொம்ப அழகான ஒரு பூ ரொம்ப அழகா இருக்குது. இந்த பூ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மெரிகோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த பூக்கள் எல்லாமே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க இருந்து நம்ம நுழைவாயிலுக்கு அப்படின்னு நுழைய போறோம். வாங்க. மலர் கண்காட்சிக்காக வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு மலர் வளைவுகள், இந்த மலர்கள் எத்தனையுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மலர்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர்கிடெக்ட் மலர்கள்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு அழகான மலர்கள் தான் இந்த மலர்கள். ஒவ்வொரு மலரும் எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலர்கள் வண்ண வண்ண கலர்ல இருக்குது. ஒவ்வொரு கலர்லயுமே இந்த மலர்கள் வந்து அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மலர்கள் ஒவ்வொரு மலர் வளையங்களுமே வந்து சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாகவும் இந்த மலர் கண்காட்சியை வரவேற்கும் விதமாகவும் அலங்காரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மலர்கள் சுற்றுலா பயணிகளை கவர்வது மட்டுமல்ல, உள்ளூர் மக்களையும் ரொம்பவே கவரும் அப்படின்னு சொல்லலாம். உதகை 126வது மலர் கண்காட்சி உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாருங்கள். நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் ஒரே கொஞ்சம் இந்த மலர் அலங்காரம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய 126வது மலர் கண்காட்சியில இதுல வந்து அழகான ஒரு ரிப்பன் கட்டி வச்சிருப்பாங்க. நம்முடைய தமிழக அரசினுடைய முதன்மை செயலாளர் மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள், நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர், தோட்டக்கலைத்துறையினுடைய இணை இயக்குனர், இவங்க எல்லாருமே வர போறாங்க. இவங்க எல்லாரும் வந்துதான் இன்னைக்கு இந்த 126வது மலர் கண்காட்சியை ஓபன் பண்ண போறாங்க. சோ இந்த மலர் வளையத்துக்குள்ள வரலாம் வாங்க. நம்முடைய இந்த 126வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு தோட்டக்கலைத்துறையும் நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் இணைந்து வண்ண வண்ண கார்னேஷன் மலர்களால 126 அப்படிங்கிற அந்த எண்ணையும் அதை தொடர்ந்து ஃப்ளவர் ஷோ அப்படிங்கிற ஒரு எழுத்துக்களான ஒரு வடிவத்தையும் வந்து இந்த கார்னேஷன் மலர்களால அலங்கரிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் நிறைய பார்க்க போறோம். இனிமேல் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 126வது மலர் கண்காட்சி அதுல வந்து டிஸ்னி வேர்ல்ட் அதை வந்து ரொம்ப அழகா நம்மளுடைய ரோஜாக்களால பல லட்சக்கணக்கான வண்ண வண்ண ரோஜாக்களை வச்சு டிஸ்னி வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியான அழகான மிக்கி மவுஸ் அதை சம்பந்தப்பட்ட அதை சார்ந்த பல்வேறு உருவங்கள் வந்து இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதையும் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த 126வது மலர் கண்காட்சி அப்படிங்கிறது சர்வதேச அளவுல புகழ்பெற்ற ஒரு கண்காட்சி அப்படின்னு சொல்லலாம்.
பூங்காவினுடைய ஊழியர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களும் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக ஒவ்வொரு வேலையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நாம இப்போ மலர் மாடங்கள்ல அடுக்கி வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூக்களையும் பார்க்க போறோம். இந்த மலர் கண்காட்சியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட 73 ரகங்களில் 6.5 லட்சம் மலர் நாற்றுகள் வந்து பூங்காவில் கடந்த 3 மாதங்களாக நடவு செய்யப்பட்டு அது எல்லாமே வந்து இப்போ காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 65,000க்கும் மேற்பட்ட தொட்டிகள்ல வந்து இந்த மலர் மாடங்கள்ல இது எல்லாமே அடுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு வகையான பூக்கள், மேரிகோல்டு, சால்வியா, பிகோனியா, இது போன்ற பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மலர்கள், இந்த மலர்கள் எல்லாமே இங்க வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, துலிப் மலர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது நம்மளுடைய மொகல் கார்டன்ல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மலர் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஜனாதிபதி மாளிகையில இதற்கான ஒரு பெரிய தோட்டமே அமைச்சிருக்காங்க. அந்த மலர்கள் கூட இங்க வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதையும் சேர்த்து இப்ப நம்ம பார்க்க போறோம். இதை தாண்டி பாத்தீங்கன்னா மேரிகோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான மலர்கள். இந்த மலர்கள் நாம லோக்கல்ல வந்து செண்டு அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த மலர்கள் காலிஃபிளவர் மாதிரியே இருக்கக்கூடிய ஆர்கிடெக்ட் மலர்கள். இந்த மலர்கள் இங்க இருக்கு. துலிப் மலர்கள் வந்து ஒவ்வொரு வண்ணத்திலையும் வந்து அதனுடைய மொட்டு, மலர் என்று பல்வேறு வகையாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம உள்ளூர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மலர் அப்படின்னா டேலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேலியா பாத்தீங்கன்னா பல வண்ணங்கள்ல இந்த டேலியா வந்து பூத்து குலுங்கி இருக்கு. இந்த டேலியா மலர்கள் வந்து நீலகிரிக்கே உரித்தான ஒரு மலர் அப்படின்னு சொல்லலாம் இந்த டேலியா. ஏன்னா சாதாரணமா வீட்டுல கூட இந்த டேலியா வகைகள் இருக்கும். அதை தாண்டி வந்து இதெல்லாம் ஹைபிரிடான ஒவ்வொரு மலர்களுமே தாமரை மலர் போல விரிந்து விரிந்து அவ்வளவு பெரிய பெரிய டேலியா மலர்கள் வந்து பல வண்ணங்கள்ல இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பூ அதே மாதிரிதான் டெய்சி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது எல்லாமே நம்மளுடைய சாதாரணமா ஊட்டி பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுகளிலேயே வளரக்கூடிய மலர்கள் தான் இந்த டெய்சி அப்படிங்கிறது. இந்த மலர்கள் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மலருக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய இன்கா மேரிகோல்ட், சால்வியா, அஜிரேட்டம் அப்படின்னு அதனுடைய பெயர்கள் எல்லாமே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய விஞ்ஞான அதாவது அறிவியல் தாவரவியல் பெயர்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தாவரவியல் பூங்கா வந்து நமக்கு பூங்கா மட்டும் கிடையாது, தாவரவியல் துறையை சேர்ந்த மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இடம் தான். சுமார் 55 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த தாவரவியல் பூங்கா 1856 வந்து மெக் ஐவர் அப்படிங்கறதுனால அவர்னால துவக்கப்பட்ட இந்த பூங்கா இன்று வரை உலக புகழ்பெற்ற ஒரு பூங்காவாக இருக்கிறது. நாம இப்போ மலர் மாடங்கள்ல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலர் வகைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாம இந்த ஒவ்வொரு மலர்களுமே வந்து கண்ணை பறிக்கும் விதமாக அழகாக இருக்கிறது. அதாவது மலர்களை மனம் கொள்ளை கொள்கிறதா அல்லது மனதை மலர்கள் கொள்ளை கொள்கிறதா அப்படின்னு போட்டி போடக்கூடிய அளவுல வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூக்களே இல்லாம இலைகளாக இருக்கக்கூடிய செடிகளும் இந்த இடத்துல இருக்குது. பூக்களே இருக்காது, இலையே பூவாக இருக்கக்கூடிய செடிகளும் இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 126வது மலர் கண்காட்சியில சிறப்பு விதமாக மலை ரயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது கார்னேஷன் மலர்களால். அதாவது யுனெஸ்கோவால அந்தஸ்து பெற்ற ஒரு மலை ரயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த மலை ரயில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றான யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மலை ரயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த மலை ரயில்ல பயணிக்கிறதே வந்து சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு தனியான அலாதியான பிரியம் அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு மலை முகடுகள், பாலங்கள், குகைகள் இவற்றை எல்லாம் கடந்து வரக்கூடிய இந்த உதகை மலை ரயிலையும் வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தை பெருமை சேர்க்கும் விதமாக இந்த மலை ரயில் கார்னேஷன், பல வண்ண கார்னேஷன் மலர்களால் இங்கே அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் இந்த 126வது மலர் கண்காட்சியினுடைய சிறப்பம்சங்களில் ஒன்று. இந்த கார்னேஷன் மலர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கொய்மலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்னேஷன் மலர்கள் பெங்களூரு, ஒசூர், நீலகிரி பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த கார்னேஷன் மலர்கள் மஞ்சள், சிகப்பு, நீலம்,
வெள்ளை என்று பல்வேறு விதமான செடிகள். அதனை தாண்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நம்ம லோக்கல்ல இருக்கக்கூடிய செடிகள். இந்த செடிகளை வைத்துதான் இந்த மலை ரயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாரம்பரியமான இந்த மலை ரயில் அழகா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சக்கரம் எல்லாம் கூட அப்படியே வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா அந்த தண்டவாளம் மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வந்து அந்த தண்டவாளத்துல நம்மளுடைய மலை ரயில் பயணப்படுற மாதிரி ரொம்ப அழகா வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க. இதுவும் 126வது மலர் கண்காட்சியினுடைய சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உதகை அப்படின்னு சொல்லி இது பாருங்க, நம்மளுடைய செல்ஃபி பாயிண்ட் மாதிரி இதை வச்சிருக்காங்க. ஊட்டி அப்படின்னு உதகை, இதையும் வந்து கார்னேஷன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் உதகை அப்படின்னும் ஆங்கில எழுத்துக்களான OOTY ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து ஒரு செல்ஃபி பாயிண்டா வச்சிருக்காங்க நம்மளுடைய மலை ரயில் பக்கத்திலேயே. குட் மார்னிங் மேம். அரங்குகளின் அமைப்பிலேயே அந்த பக்கம் ஏதாவது அரங்குகள் போட்டுருக்காங்களா? இந்த 126வது மலர் கண்காட்சியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரசு துறையின் சார்பிலும் தனியார் துறையின் சார்பிலும் பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரங்குகள்ல வந்து நம்முடைய நீலகிரி மாவட்ட பழங்குடியின மக்கள் தங்களுடைய கைகளால் செய்யக்கூடிய கைவினை பொருட்கள் அடங்கிய ஒரு கண்காட்சி அரங்கம் வந்து இங்க வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே வந்து இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது, விற்பனையும் செய்யப்படுகிறது. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மகளிர் சுய உதவி குழுவினர் அவங்க செய்யக்கூடிய கைவினை பொருட்கள் அடங்கிய ஒரு அரங்கு இந்த அரங்கு. இது போன்ற பல்வேறு அரங்குகள் வந்து இங்கே திட்டமிட்டிருக்காங்க. இந்த 10 நாட்களுமே இந்த அரங்குகள் எல்லாமே இங்கே செயல்படும். DSSC வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் அவங்க மிலிட்டரி ஏரியால இருந்து அவங்க வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. இந்த பூக்கள் வகை வகையான பூக்கள் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல சங்கமிச்சு ஒரு அழகான பூ கூடையா வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். துலிப் மலர்கள் முதல் கொண்டு நம்மளுடைய ரோஜா மலர்கள், மெரிகோல்டுன்னு சொல்லக்கூடிய மலர்கள், டேலியா, அனைத்து வகையான மலர்களையுமே வந்து இங்க வச்சிருக்காங்க.
இந்த புல்வெளி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆசியாவிலேயே மிக பரந்த விரிந்த ஒரு புல்வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. பல்வேறு சினிமா பட காட்சிகள் மட்டுமல்ல, சுற்றுலா பயணிகள், உள்ளூர் மக்கள் எல்லாருமே மிகவும் விரும்பக்கூடிய புல்வெளி தான் இந்த பசுமையான புல்வெளி அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய புற்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வித்தியாசமான முறையில ரொம்ப அழகா பராமரிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சுமெத்தை மாதிரி இருக்கக்கூடிய புல்வெளியில தான் சுற்றுலா பயணிகள் அனைவருமே வந்து அமர்ந்து இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு கோடை விழாவையும் கண்டு ரசிப்பாங்க. இந்த புல்வெளியை தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த 126வது மலர் கண்காட்சியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பூங்கா முழுக்க பல்வேறு வண்ணங்கள்ல ஒவ்வொரு வகையான மலர்கள்ல வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. ஒவ்வொரு அழகான காட்சிகளும் பார்த்துட்டு இருக்கோம். செவ்வந்தி பூக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாமந்தி பூக்கள்னு சொல்லுவாங்க. இந்த சாமந்தி பூக்களும் கார்னேஷனும் கொண்டு அழகான ஒரு பட்டாம்பூச்சி வந்து இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க, மலர்களை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதாவது ரொம்ப அழகா சொல்லுவாங்க, சிப்பியில் சேரும் ஒரு துளி நீர் முத்தாய், பாறையின் அடியில் பல ஆண்டாய் நிலக்கரி வைரமாய், மண்கூட்டினுள்ளே புழுவின் தவம் வண்ணத்து பூச்சியாய், இயற்கை சொல்லும் ரகசியம் புரிந்து கொள், சேரும் இடம் தேர்ந்து சேர்ந்தால் வாழ்வும் வானும் தானே வசப்படும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இயற்கையோட மனிதன் என்னைக்கெல்லாம் ஒன்றி போறானோ அன்னைக்கெல்லாம் இயற்கை மனிதனை காப்பாற்றும், மனிதன் இயற்கையை காப்பாற்ற வேண்டும். இதை வலியுறுத்தும் விதமாக தான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வடிவங்களுமே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழகான பட்டர்ஃபிளை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி இதை பார்க்கும் பொழுதே நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உருவாகும் கண்டிப்பாக. காட்சிக்காக ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து மலர்களை நாம தொட முடியாது. ஏன்னா மலர்கள் வந்து பார்வைக்காக மட்டுமே தான் இல்லையா, நாம வந்து தொட முடியாது. சோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரியான மலர்களுடைய காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் மற்றவர்களும் வந்து விரும்பி செல்ஃபி எடுத்துக்கலாம், போட்டோ எடுத்துக்கலாம் இந்த மலருக்கு முன்னாடி. அப்படிங்கறதுனால இங்க ஒரு மலர் மாடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. என்ன அன்பு நெஞ்சங்களே, 126வது மலர் கண்காட்சி உதகையில் பிரசித்தி பெற்றது. இந்த வருஷம் உங்களுக்காக 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மலர் கண்காட்சியில காலை முதலே வந்து நாம ஒவ்வொரு பகுதியிலும் அழகழகான காட்சிகள், இயற்கை கண்கவர் வண்ணங்கள் அப்படின்னு சொல்லலாம், மலர்களினுடைய மாடங்கள், இது அனைத்துமே பாத்தீங்க. சோ நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் 10 நாள் இருக்குங்க இந்த மலர் கண்காட்சி. சோ இதை பார்த்துட்டு இருக்க எல்லா நேயர்களுமே உதகைக்கு வாருங்கள், மலர் கண்காட்சியை கண்டு ரசியுங்கள், இயற்கையை போற்றுவோம் என்பதை உறுதிமொழியாக எடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி.